பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய அல்லாஹுடைய இஸ்மை தான் பார்க்க போறோம். இந்த ஒரு இஸ்மை 100 முறை ஓதிவாங்க. சுபஹானல்லாஹ். உங்களுடைய நிலைமையே மாறும்னு சொல்லலாம். ஏன் என்னுடைய நிலைமை மட்டும் இப்படியே இருக்கு? எல்லாரும் முன்னேறிட்டு போறாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்க மாட்டேங்குது, என் குடும்பத்துல எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான நிலைமை இருக்கு, எல்லாரும் தானே நல்லா இருக்காங்கன்னு உங்களுக்கு எவ்வளவோ கவலைகள் இருக்கும்ல. என் கடன் அடையணும், நான் சொந்த வீடு வாங்கணும், எனக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நல்ல திருமண வாழ்க்கை அமையணும், நல்ல கண்ணியமா வாழணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும்ல. அது அத்தனையும் மாற்றக்கூடியதாக, அது அத்தனையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இந்த ஒரு வார்த்தை இருக்கும். நிச்சயமாக அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம நம்ம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் பாத்தீங்கன்னா மிகவும் மிக 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 சக்தி உரியவனாக இருக்கிறான். நம்மளால நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில நம்ம ரொம்ப தள்ளப்பட்டுட்டோம். இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க கஷ்டத்துல இருந்தாலும் கூட அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லாஹ் ஒரு சக்தி வாய்ந்தவன். அவன் நினைச்சானா உடனே உங்க நிலைமையை என்ன பண்ணிட முடியும்? மாத்திர முடியும். அப்ப அல்லாஹுடைய நாட்டம் தான் ரொம்ப முக்கியம். அவனுடைய சக்தியின் மீது நீங்க நம்பிக்கை வைங்க. என்னால இதுக்கு மேல கொஞ்சம் கூட பார்த்தா வாழவே முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அல்லாஹ் என்ன பண்ணுவான்? ஒரு சிறப்பான வாழ்க்கையை நடத்தி கொடுப்பான். அல் காதிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழைத்து பாருங்க, அவன் கண்டிப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பான். அல் காதிருன்னா என்ன அர்த்தம்? சக்தி வாய்ந்தவன் அர்த்தம். யாழ்லா நீ சக்தி வாய்ந்தவன், எனக்கு என்ன பண்ணு, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கு. எனக்கு அதுக்கான சக்தி இல்லை, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான சக்தி இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதருக்கும் அதுக்கான சக்தி இல்லை, ஆனா உனக்கு மட்டுமே சக்தி இருக்கு. யாழ்லா உன் சக்தியை கொண்டு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடு. யாழ்லா உன் சக்தியை கொண்டு என்னுடைய கடனை அடைத்து கொடு. யாழ்லா உன் சக்தியை கொண்டு எனக்கு நல்ல திருமண வாழ்க்கை வேணும். யாழ்லா உன் சக்தியை கொண்டு எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும். யாழ்லா உன்னுடைய சக்தியை கொண்டு எனக்கு ஒரு நல்ல வேலை வருமானம் வேணும். யாழ்லா உன்னுடைய சக்தியை கொண்டு எனக்கு நல்ல வசதியான நிலைமையை கொடு. யாழ்லா உன் சக்தியை கொண்டு எனக்கு கண்ணியத்தை கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹுவின் சக்தியின் மீது ஆதரவு வைத்து நம்பிக்கை வைத்து நீங்க கேட்டு பாருங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹுவின் மீதும் அல்லாஹுடைய வல்லமையின் மீதும் அவனுடைய ஆற்றலின் மீதும் ஒருவர் நம்பிக்கை வைக்கும் போது அதை நிராசையாக்க முடியுமா? நீங்களே சொல்லுங்க. இப்போ உங்களை சொல்றாங்க ஒருத்தவங்க, உங்களை ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றாங்க, உங்களுடைய நல்ல மனசு யாருக்குமே வராதுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்க உங்கள்கிட்ட ஒருத்தவங்க புகழ்ந்துட்டு ஒரு உதவி கேட்குறாங்க. இப்போ நானே சொல்றேன், உங்க நல்ல மனசு யாருக்கும் வராது, எனக்காக இந்த ஒரு சின்ன வேலை செய்றீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். கேட்கும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் முடியாது, போயிட்டு வா அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா நான் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் பாருங்க, உங்க நல்ல மனசு யாருக்கும் வராதுன்ட்டு. அந்த நல்ல மனசு யாருக்கு வராது அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அந்த வார்த்தை உங்களை என்ன சொல்லும்? அந்த வார்த்தையில நம்ம நின்னுக்கணும், இல்லாட்டினா நம்மளுடைய மரியாதை போயிடும் உங்களை சொல்லும். அதனால உங்களுடைய சிறப்பை சொல்லி உங்களிடத்துல கேட்கும் போது மனிதராகிய உங்களாலேயே நான் கேட்கக்கூடிய உதவியை தட்டி கழிக்க முடியாது. அப்படிங்கும்போது அல்லாஹுடைய வல்லமையும் அவனுடைய சக்தியும் உணர்ந்து நம்ம கேட்கும்போது நம்ம மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும், எவ்வளவு நம்ம தவறு செஞ்சிருந்தாலும் கூட அல்லாஹ் அவன் தவறெல்லாம் நினைச்செல்லாம் அவன் என்ன பண்ணல, அவன் தவறுக்கெல்லாம் மீறி அவனுக்கு கிடைக்கும்னு நினைக்கலாம, என் சக்திக்கு தான் உட்பட்டு அவன் கிடைக்கும்னு நினைக்கிறான், அதனால அவனுக்கு கொடுக்குறேன்னு நல்லா கொடுத்துருவான். அதனால அல் காதிரு சக்தி வாய்ந்தவனே, அல் காதிரு சக்தி வாய்ந்தவனே, அல் காதிரு சக்தி வாய்ந்தவனேன்னு சொல்லிட்டு ஓதுங்க. இன்னும் சொல்ல போனா எல்லா அமல்களுமே நம்ம அரபியில தான் செய்யறோம். சின்ன சின்ன அமல்களாவது நமக்கு அர்த்தம் தெரிஞ்சு தமிழையும் சேர்த்து செய்யுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நமக்கு பெருசா அரபிலா புரியாது. என்னதான் மனசுக்குள்ள தமிழ் நினைச்சாலும் நமக்கு கவனம் சிதறும். ஆனா நீங்க ரெண்டையும் சேர்த்து சொல்லி பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு உணர்வு பூர்வமா சொல்ற மாதிரி இருக்கும். அதனால நம்ம எப்படி ஓதுறோம்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப சோதிக்க அம்சம் பாருங்க, அல் காதிரு சக்தி வாய்ந்தவனே, அல் காதிரு சக்தி வாய்ந்தவனே, அல் காதிரு சக்தி வாய்ந்தவனே உணர்ந்து உணர்ந்து 100 முறை ஓதுங்க. அப்படி ஒரு தடவை ஓதி பாருங்க, உங்க கவனமே எங்கேயுமே சிதறாது. ஓதி முடிச்சுட்டு நீங்க கேட்கக்கூடிய துவாக்கு எவ்வளவு அந்தஸ்து இருக்கும் தெரியுமா? உணர்ந்து ஓதி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே புரியும். தமிழ் தெரிஞ்சு தமிழோட சேர்த்து இனிமேல் ஓதக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. வெறும் தமிழும் ஓதக்கூடாது, வெறும் அரபியும் ஓதக்கூடாது, ரெண்டும் சேர்த்து ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அல்லாஹ் உங்க நிலைமையை மாற்றுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஒரு ஹதியாவாக அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இது காட்டும்.